அதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சம்மு கம்பேரட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் அண்ட் சீனிவாசன் புக்கில் பேஜ் நம்பர் 5.14 ப்ராப்ளம் நம்பர் 1. அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரம் தி ஃபாலோவிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ஜெயபிரகாஷ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் prepare a comparative income statement and a comparative balance sheet. அதில் பார்த்தோம்னாக்கா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் ஃபார் தி இயர் எண்டட் 30th June. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு நம்ம என்ன பண்ணோம் கொடுத்துருக்காங்க. அது எந்த ஆண்டோட இதை கொடுத்துருக்காங்க, இயர் எண்டட் 30th June, வருஷ கடைசியோட இதை என்ன பண்ணுறாங்க 30th June கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பர்டிகுலர் டெபிட் சைடு கிரெடிட் சைடு. அதில் டெபிட் சைடு பார்த்தோம்னாக்கா டு காஸ்ட் ஆஃப், அதில் 2 வருஷம் கொடுத்துருப்பாங்க, 2019 2020. அதாவது பார்த்தீங்கன்னா டெபிட் சைடில் 2019 2020, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கரண்ட் இயர் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்க்குறது ஃபஸ்ட்டு பார்க்குறது டெபிட் சைடு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு டு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு, அதாவது 2019 500 ரூபா, 2020 640. அடுத்தது டு ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், அதில் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸில் ஃபஸ்ட்டு ஒன் அதில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் 2019 20 ரூபா, 2020 20. அடுத்தது செல்லிங் எக்ஸ்பென்சஸ் 2019 30, 2020 40. அதில் அடுத்தது நெட் ப்ராஃபிட் 2019 150, 2020 200. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா கிரெடிட் சைட் பை சேல்ஸ். கிரெடிட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா பை சேல்ஸ் 2019 700, 2020 900. டோட்டல் அதாவது டெபிட் சைடு கிரெடிட் சைடு போத் சைடு பார்த்தீங்கன்னாக்கா 2019 2020 டோட்டல் பார்த்தீங்கன்னாக்கா 700 900 700 900. அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா பேலன்ஸ் ஷீட் அஸ் ஆன் 30th June. பேலன்ஸ் ஷீட் அஸ் ஆன் 30th June. இதில் பார்த்தீங்கன்னாக்கா பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா லியாபிலிட்டி சைடு அசட் சைடு, லியாபிலிட்டி சைடு அசட் சைடு. அதில் பார்த்தீங்கன்னாக்கா லியாபிலிட்டி சைடு ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீவியஸ் இயர் கரண்ட் இயர். ப்ரீவியஸ் இயர் என்ன சொன்னோம் 2019, கரண்ட் இயர் 2020. அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் லியாபிலிட்டி சைடு பில்ஸ் பேயபிள் 50, பில்ஸ் பேயபிள் 50. அதில் 2020 75. டேக்ஸ் பேயபிள் 2019 100, 2020 200. சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் 150 200, அதாவது 2019 150, 2020 200. அது 50% டிபஞ்சர்ஸ், 15% டிபஞ்சர்ஸ் 100 150. 10% ப்ரிஃபரன்ஸ் கேபிட்டல் 200 200. ஈக்விட்டி கேபிட்டல் 300 300. ரிசர்வ்ஸ் 200 250. அடுத்து நெக்ஸ்ட் அசட் சைடு பார்க்குறோம். அசட் சைடில் அதே போல் 2019 2020. அதில் பார்த்தீங்கன்னாக்கா கேஷ் 50, 2019 50, 2020 70. டெப்டாஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2019 300, 2020 450. அடுத்தது ஸ்டாக் பார்த்தீங்கன்னாக்கா 2019 100, 2020 200. லேண்டு 100 120. பில்டிங் 250 225. பிளான்ட் 200 180. furniture 100 80. Total liabilities and asset side total 2019 1100, 2020 1325. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட்டு சம்பு சொன்னோம், அதாவது ப்ராப்ளம் ஒன்று சொன்னோம், ஏற்கனவே ஒன்று சொன்னப்போ அந்த ப்ராப்ளத்தோட சொல்யூஷன். அதாவது ஜெயபிரகாஷ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஃபார் தி இயர் எண்டட் 30th June 2019 and
2020. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்ஸ், அதாவது 2019 2020, அதாவது கரண்ட், அதாவது ப்ரீவியஸ் இயர் கரண்ட் இயர், அதோட இன்க்ரீஸ் எவ்வளவு, டிகிரீஸ் எவ்வளவு, போன வருஷம் எவ்வளோ இருந்திருக்கு, இந்த வருஷம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குது, அதனுடைய பர்சன்டேஜ் எப்படி, இதுதான் பார்க்க போகிறோம். இப்போ கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் போன வருஷத்துடைய லாபம் எவ்வளவு, போன வருஷம் சேல்ஸ் எவ்வளவு, இந்த வருஷம் சேல்ஸ் எவ்வளவு, இதை கம்பேர் பண்ணி அது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குது, எவ்வளோ டிகிரீஸ் ஆகிருக்குது, அதுதான் பார்க்க போகிறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது கணக்கில் இருக்குது. சேல்ஸ் கணக்கில் கொடுத்துருக்கோம். சேல்ஸ் எவ்வளவு, சேல்ஸ் வந்து 2019 700, 2000 900. இப்போ பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸா டிகிரீஸான்னு நான் பார்க்கலாம். சேல்ஸ் போன வருஷம் பார்த்தீங்கன்னா 2019 700 இருக்கு, 2020 900 இருக்கு. இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. போன வருஷத்தோட இந்த வருஷம் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 100 ரூபீஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பிளஸ் 200. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு வந்து இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் நம்ம பார்க்குறோம். எப்படி பார்க்குறோம்னாக்கா எவ்வளவு, இப்போ 28 பிளஸ் 28.57. இது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்லாம் போட்டுங்க. 200 எவ்வளோ, இப்போ நம்ம இன்க்ரீஸ் ஆகி 200 பை ப்ரீவியஸ் இயர் எவ்வளவு 700 இன்ட்டு 100 இன்ட்டு 100. இப்போ இதுதான் என்னது இன்க்ரீஸ் ஆகக்கூடிய அதனுடைய பர்சன்டேஜ் எவ்வளவு, 28.57% இன்க்ரீஸ் ஆகிருக்கு சேல்ஸ் வேல்யூ. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. குட்ஸ் சோல்டு, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு எவ்வளவு 500, ப்ரீவியஸ் இயர்ல, கரண்ட் இயர்ல 640. எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 140 ரூபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது, 140 ரூபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அப்போ அதோடைய எவ்வளவு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குது, 145 500 இன்ட்டு 100. இதே போல தான் ஒவ்வொரு இதுக்கும் கொண்டு வரணும். 28% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறோம். பாருங்க, கிராஸ் ப்ராஃபிட் பிளஸ் பண்ணி பார்க்குறோம். எவ்வளவு 200, கிராஸ் ப்ராஃபிட் 200 260. இது எவ்வளவு பிளஸ் 60, இது பிளஸ். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் நம்ம கழிச்சு போடணும். இந்த அமௌண்ட்லாம் நம்ம லெஸ் பண்ணியோ எதுவும் பண்ணக்கூடாது. இந்த அமௌண்ட்ல நம்ம லெஸ் பண்ணியோ இந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கும் போது போடவே கூடாது. நம்ம என்ன பண்ணணும், இதில் தான் நம்ம போடணும். இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குது, எவ்வளவு 200 இன்ட்டு 100. ஓகேவா, இதுதான் நமக்கு என்னது இப்படிதான் கண்டுபிடிக்கணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு நம்ம வந்து அதாவது என்ன சொல்லலாம், இதுக்கு அந்த அமௌண்ட்டுக்கு பேர் கிராஸ் ப்ராஃபிட். இந்த கிராஸ் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிக்கும் போது நம்ம பார்த்தோம் 700 சேல்ஸில் வந்து 700, 2019 2020 900. அதில் இன்க்ரீஸ் எவ்வளோ ஆயிருக்குதுனாக்கா, இன்க்ரீஸ்னா ப்ளஸ் பண்ணு, டிகிரீஸ்னா மைனஸ் பண்ணு, அவ்வளோதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 200 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. நம்ம அதுக்கு வந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோம். பர்சன்டேஜ் எப்படின்னாக்கா எவ்வளவு 200 பை 700 இன்ட்டு 100 போட்டு எவ்வளோ போடுறோம், பிளஸ் 28.57 போகிறோம். அதே போல வந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுல 500 640. அது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குது, 140 இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அந்த 140 இன்க்ரீஸ் ஆகிறதுல பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன பண்ணணும், அதே போல 140 பை 500 இன்ட்டு 100 பிளஸ் 28. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் போகும்போது இதில் நம்ம லெஸ் பண்ணி இதில் போட்டே வந்தோம். இதில் லெஸ் பண்ணி போட்டோம், இதில் லெஸ் பண்ணி போட்டோம், இதில் நம்ம லெஸ் பண்ணி போட்டோம். ஆனால் இந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கும்போது நம்ம இதில் லெஸ் பண்ணக்கூடாது. நம்ம இதை என்ன பண்ணணும், இதில் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எவ்வளோ 60 பை 200 இன்ட்டு 100 கண்டுபிடிச்சு அமௌண்ட்டை நம்ம போடணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்.
ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் நம்ம கணக்கில் பார்த்துருக்கோம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோப்பா இருக்கு? அதாவது வந்து 2019 20, 2020 20. அப்போ வந்து இன்க்ரீஸும் கிடையாது, டிக்ரீஸும் கிடையாது, அப்படி சேம். அடுத்த பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா அதுலேயும் சேம். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செல்லிங் எக்ஸ்பென்சஸ். செல்லிங் எக்ஸ்பென்சஸ் பார்த்தோம்னா எவ்வளோப்பா? 2019 அதாவது ப்ரீவியஸ் இயர்ல 30, எவ்வளோ 40. இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது எவ்வளவு? ப்ளஸ் 10. அப்போ இதில் எவ்வளோ வரும்? ப்ளஸ் 20. ப்ளஸ் 20 எவ்வளோ பேர் வரும்? 10/30 × 100. இது நம்ம தெரிஞ்சிட்டாலே நீங்கள் போட்டலாம். இந்த இது நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிட்டாலே நம்ம என்ன பண்ணிடலாம் பர்சன்டேஜ். இந்த டிகிரி இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா எல்லாத்தையும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டிகிரிஸ்னா மைனஸில் அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. அதில் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா டோட்டல் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ பார்த்தோன்னா டோட்டல் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ நம்ம லெஸ் பண்ணி காமிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பார்க்குறோம், லெஸ் பண்ணி காமிக்கிறோம். கூட்டுற ரெண்டையும் எவ்வளோ? 50. ரெண்டையும் இது ரெண்டையும் கூட்டி அப்புறம் நம்ம கூட்டுறோம். 50 60 ப்ளஸ் 10 பர்சன்டேஜ் எவ்வளவு? ப்ளஸ் 20. ப்ளஸ் 20. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் எவ்வளோன்னு. சாரி, இதில் 33. இது என்ன வரும்? 10 30 × 100. ஓகே, இப்போ கண்டுபிடிச்சோம். இதில் வந்து கொஞ்சம் சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ளஸ் 10/30, அப்புறம் என்ன பண்ணுறோம் × 100 போடுறாக்கா 33.33. இப்போ இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறோம்னாக்கா என்ன கண்டுபிடிக்கிறோம்? அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொன்றும் நம்ம கண்டுபிடிச்சி கொண்டு வரோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 20 வருதுங்க. எவ்வளோ வருது? 10/50 × 100 20. ஓகேங்களா? இப்போ இதோட இந்த இதுக்கு பேர் என்ன? டோட்டல் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். அதில் ரெண்டு இது பண்ணி கூட்டி போட்டோம்னா 50. அடுத்து நெக்ஸ்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 150. ப்ரீவியஸ் இயர்ல கரண்ட் இயர்ல 200. இன்க்ரீஸ் எவ்வளவு? 50. பர்சன்டேஜ் ப்ளஸ் 33.33. இதுதான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படிங்கிறதுங்க. இதுதான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். ஓகேங்களா? இதில் பாருங்கள், திரும்ப ஒன்ஸ் மோர் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேல்ஸ் வந்து அதாவது ப்ரீவியஸ் இயரில் 700, கரண்ட் இயரில் 900. இதில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு 200. அதோட பர்சன்டேஜ் ப்ளஸ் 28.57. அடுத்தது வந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு 500, 640. அது இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது 140 இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதோட பர்சன்டேஜ் 28%. அடுத்தது அது கிராஸ் ப்ராஃபிட்டு. இதில் ரெண்டுல என்ன பண்ணுறோம்? லெஸ் பண்ணி காமிக்கிறது. ரெண்டுலேயே லெஸ் பண்ணி காமிச்சோம்னா அதில் வரக்கூடியது அமௌண்ட் என்னது? 200, 260. அடுத்தது 60.
அடுத்து இதில் என்ன பண்ணுறோம், இதுலேருந்து கண்டுபிடிக்கணும். 660 by 200 into 100 இந்த அமௌண்ட் 30 வருங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் 20 20 நோ இன்க்ரீஸ் நோ டிக்ரீஸ். அப்போ இதோட வேல்யூ என்னது, பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ்னு கிடையாது. அடுத்து நெக்ஸ்ட் செல்லிங் எக்ஸ்பென்சஸில் 30 40 இன்க்ரீஸ் அமௌண்ட் வந்து +10 அதோட பர்சன்டேஜ் +33.33%. அப்போ டோட்டல் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸில் இது ரெண்டையும் கூட்டோம்னா 50 60 10%. அடுத்து என்ன பண்ணுறோம், இதில் கண்டுபிடிக்கணும் 10.50 into 100 20%. நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், இந்த அமௌண்ட் எவ்வளோ கண்டுபிடிக்கணும் 50. இந்த 50ல் இந்த 200 லெஸ் பண்ணணும். 200ல் இந்த 50 லெஸ் பண்ணாக்க 150. அடுத்து லெஸ் பண்ணாக்க 200. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 60ல் 10 லெஸ் பண்ணாக்கா 50. இப்போ 50 150 into 100. இதுதான் இதுக்கு கிடைக்கக்கூடிய என்னது கம்பேர் இது பார்க்குறோம். அடுத்து மீனாட்சி ராமசாமி கல்வி நிறுவனங்கள், மீனாட்சி ராமசாமி பொறியியல் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி பாலிடெக்னிக் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி கல்வியியல் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி ஆசிரியர் பயிற்சி கல்லூரி, மீனாட்சி ராமசாமி பிபிஎட் கல்லூரி, MR கேட்டரிங் டெக்னாலஜி அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட், MR இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், MBA MCA, காற்றோட்டமான வகுப்பறைகள், பறந்து விரிந்த விளையாட்டு மைதானம், மாணவ மாணவியருக்கு தனித்தனியாக இலவச தங்கும் விடுதி வசதி, தகுதியுடைய SC/ST மாணவர்களுக்கு இலவச கல்வி, அனைத்து ஊர்களுக்கும் பேருந்து வசதி, 100% தேர்ச்சி, 100% வேலை வாய்ப்பு. மீனாட்சி ராமசாமி வித்யாலயா CBSE பள்ளி மத்திய மாநில அரசு அங்கீகாரம் பெற்றது. LKG முதல் 10ஆம் வகுப்பு வரை. மீனாட்சி ராமசாமி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி LKG முதல் 12ஆம் வகுப்பு வரை. மீனாட்சி ராமசாமி தமிழ் வழி மேல்நிலை பள்ளி 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. சாதாரண மாணவரையும் சாதனையாளராக்கும் கல்வி நிறுவனங்கள் மீனாட்சி ராமசாமி கல்வி நிறுவனங்கள். திருச்சி மெயின் ரோடு, MR கல்வி நகர், தத்தனூர், உடையார்பாளையம் தாலுகா, அரியலூர் மாவட்டம். செல் 9947131299 94434 and 9942. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இதில் பார்த்தோம் கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் 2019 2020. இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா கம்பேரிட்டிவ் பேலன்ஸ் ஷீட் அஸ் ஆன் 30th June 2019 அண்டு 2020 தான் பார்க்க போகிறோம். கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் பேலன்ஸ் ஷீட் பார்க்க போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அசெட்ஸ் பார்க்குறோம். இப்போ இந்த அசெட்ஸில் சொத்துக்களை பார்க்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அசெட். இப்போ கரண்ட் அசெட்டில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேஷ் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீவியஸ் இயரில் 50, கரண்ட் இயரில் 70. அதோட இன்க்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 20, அதோட பர்சன்டேஜ் +40. தெரியும் உங்களுக்கு, என்ன சொல்லி கொடுத்துருக்கேன். 25 50 into 100 அவ்வளோதான். இதை தான் நம்ம பேஸ் பண்ணி பார்க்கணும். எல்லாத்துக்கும் இதே தான். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா டெப்டாஸ். எவ்வளோ வந்து கேஷ் வந்தது 2019 50, 2020 70. அதோட இன்க்ரீஸ் எவ்வளோ 20, அதோட பர்சன்டேஜ் வந்து 40%. இப்போ டெப்டாஸ் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ அதில் பார்த்தீங்கன்னா அதில் 2019 300, அதில் 2020 450. இப்போ இன்க்ரீஸோடைய அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தோம்னாக்கா +150. அதோடைய பர்சன்டேஜ் எவ்வளோனாக்கா +50%. நெக்ஸ்ட்டு அதில் உங்களுக்கு அதில் இதே தான் சேம் தான். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ 50 by 300 100. அடுத்து நெக்ஸ்ட்
ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 100 ப்ரீவியஸ் இயர், கரண்ட் இயர் 200 ப்ளஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குது? 100 இன்க்ரீஸ் ஆகிருக்குது. எவ்வளவு? 100 இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதனுடைய பர்சன்டேஜ் 100% ப்ளஸ் 100. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட்டு total current asset. Total current asset இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளவு? 100, 300 and 50. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 450. அடுத்து 70, 450, 200, 720. அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா 20, 150, 100 வந்து ப்ளஸ் 270. இப்போ இதுக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம் பர்சன்டேஜ் எவ்வளோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ? 60%. 60%. அது எப்படி பார்த்தீங்கன்னாக்கா 60/450. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எப்படி கரண்ட் அசெட், அதில் கரண்ட் அசெட்டில் கேஷ் வந்து 50, 70, ப்ரீவியஸ் இயர் 50, கரண்ட் இயர் வந்து 70, அதோட இன்க்ரீஸ் அமௌண்ட் 20 + 20, அதோட பர்சன்டேஜ் ப்ளஸ் 40. அடுத்து டெப்டார்ஸ் ப்ரீவியஸ் இயர் 300, கரண்ட் இயர் 450, அதோட இன்க்ரீஸ் அமௌண்ட் ப்ளஸ் 150, அதோட பர்சன்டேஜ் ப்ளஸ் 50%. அடுத்தது ஸ்டாக், அதில் ப்ரீவியஸ் இயர் 100, கரண்ட் இயர் 20 + 100 + 100%. அடுத்தது அதனுடைய டோட்டல் அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னாக்கா டோட்டல் கரண்ட் அசெட் எவ்வளோ இருந்ததுனாக்கா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னாக்கா 450, இதையும் ஆட் பண்ணாக்கா எவ்வளோ? 720. அதோட இதை எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதை டோட்டல் பண்ணாக்கா 270. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அதோட பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும்? இப்படி கண்டுபிடிக்கிறதுல 270, அதாவது எப்படி 270 by 60. இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா டோட்டல் கரண்ட் அசெட். அடுத்து நெக்ஸ்ட் பிக்சட் அசெட். பிக்சட் அசெட் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது லேண்ட் 100, ப்ரீவியஸ் இயர் 100, கரண்ட் இயர் 120. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குது? ப்ளஸ் 20. இந்த பர்சன்டேஜ் எவ்வளவு? 20. எப்படி பாருங்கன்னாங்க 20/100 × 100, 20%. அடுத்தது நெக்ஸ்ட் அதில் பார்க்க போறோம்னாக்கா பில்டிங்ஸ், அதோட கண்டினியூட்டி. பில்டிங் பில்டிங் அது வந்து கரண்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ வரும்? என்ன வரும்? 2019, 2020, increase, decrease amount, percentage of increase, decrease, increase, increase. பில்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா
250 current இப்போ previous year current year 225 அதில் வந்து எவ்வளோ இப்போ மைனஸ் பார்த்தீங்கன்னாக்கா இதில் தான் பார்க்குறோம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ப்ரீவியஸ் இயர் வந்து 250 இருக்குது கரண்ட் இயர் வந்து 225 இப்போ போன ஆண்டை விட இந்த ஆண்டு பில்டிங்கோட மதிப்பு எவ்வளோ இருக்கு 225 அப்போ எவ்வளோ வரும் மைனஸ் 25 வேல்யூ வந்து குறையுதுங்க மைனஸ் 25 மைனஸ் 10 அடுத்தது பிளான்ட் 200 இயர் கரண்ட் இயர் 180 மைனஸ் என்னது போன ஆண்டை விட இந்த கரண்ட் இயர் ஆண்டு கம்மியாக இருக்குது பிளான்டோட வேல்யூ அப்போ என்னது மைனஸ் 20 அதோட பர்சன்டேஜ் வந்து 10 அடுத்தது நெக்ஸ்ட் வந்து ஃபர்னிச்சர் ஃபர்னிச்சர் 180 அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்னிச்சர் வந்து ப்ரீவியஸ் இயர் வந்து 100 இருக்குது இப்போ கரண்ட் இயரில் 80 இருக்குது போன ஆண்டை விட இந்த ஆண்டு கம்மியாக இருக்குது எவ்வளோ கம்மியாக இருக்குது 20 எவ்வளோ மைனஸ் 20 அப்போ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ் 20 ஆகுது இதில் போட்டிருக்கதான் அதில் அப்படியே வரும் அதே மெத்தடில் தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபிக்ஸட் அசெட் டோட்டல் ஃபிக்ஸட் total fixed asset 644,650 அடுத்தது இதோட அமௌண்ட் 605 இது மைனஸ் 45 மைனஸ் 45 இது வந்து எவ்வளவு மைனஸ் 70 அதாவது 45 650 into 100 100ல கண்டுபிடிக்கிறோம் அவ்வளவுதான் மைனஸ் 7 இப்போ டோட்டல் அசெட் எவ்வளோன்னு பார்க்கணும் டோட்டல் அசெட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அசெட் இருக்கிறது அதாவது டோட்டல் கரண்ட் அசெட் இருக்குது டோட்டல் ஃபிக்ஸட் அசெட் இருக்குது டோட்டல் கரண்ட் அசெட் டோட்டல் ஃபிக்ஸட் அசெட் அதே போல் இதையும் என்ன பண்ணுறோம் ஆட் பண்ணி எவ்வளோங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும் அதுதான் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோட்டல் அசெட் வந்து பார்த்தீங்கன்னா 1100 325 அடுத்தது ப்ளஸ் 225 ப்ளஸ் 20.45 இதுதான் பார்த்தீங்கன்னா என்னது டோட்டல் அசெட்டோட வேல்யூவை திரும்ப ஒன் மோர் எகன் சொல்கிறேன் பாருங்கள் அதாவது கரண்ட் அசெட்டில் இருக்கிற அசெட் கம்பேரிட்டிவ் பேலன்ஸ் ஷீட்டு அஸ் ஆன் 30th June 2019 அண்ட் 2020 அதில் வந்து பார்த்தீங்கன்னா அசெட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட் அசெட் பார்க்குறோம் கரண்ட் அசெட்டில் ஃபஸ்ட்டு ஒன்று கேஷு ப்ரீவியஸ் இயரில் 50 கரண்ட் இயரில் 70 இன்க்ரீஸ் ஆகிருக்கு ப்ளஸ் 20 அதோட பர்சன்டேஜ் ப்ளஸ் 40 அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா டெப்டார்ஸ் அதோடைய 2019 300 2020 450 இன்க்ரீஸ் ஆகிருக்குது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குதுன்னா ப்ளஸ் 150 இன்க்ரீஸ் ஆகிருக்குது அதோடைய பர்சன்டேஜ் ப்ளஸ் 50 அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீவியஸ் இயர் 100 கரண்ட் இயர் வந்து எவ்வளோ 200 எவ்வளோ இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்குது ப்ளஸ் 100 இன்க்ரீஸ் ஆகிருக்குது பர்சன்டேஜ் ப்ளஸ் 100%. அடுத்து நெக்ஸ்ட்டு அதனுடைய டோட்டல் பார்க்குறோம் டோட்டல் கரண்ட் அசெட் எவ்வளோன்னு பார்க்குறோம் இது எல்லாத்தையும் மூணு ஆட் பண்ணி போட்டோம்னாக்கா 450 அதே போல் இது பண்ணி கொடுத்தோம்னா 720 அதே போல் இதை கூட்டி போனால் 270 இந்த 270/450 into 100 கண்டுபிடிச்சோன்னா 60% வந்துடும்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா பிக்சட் அசெட் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து லேண்டு வந்து 2000 அதாவது ப்ரீவியஸ் இயர் +20 இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அவரோட பர்சன்டேஜ் +20. அடுத்து பிக்சட் அசெட்ல பில்டிங் ப்ரீவியஸ் இயர் 250, கரண்ட் எல்லாம் 225. எவ்வளோ இப்போ இன்க்ரீஸ் ஆகல, டிகிரீஸ் ஆகிருக்குது. அப்போ டிகிரீஸ் -25 -10%. அடுத்தது 2020 2019 அதாவது என்ன பார்க்குறோம், பிளான்ட் பார்க்குறோம். பிளான்ட் வந்து 200, அதாவது ப்ரீவியஸ் இயர் 200, கரண்ட் இயரில் 180. 100 இருக்கு, இங்கே 180 இருக்கு. அப்போ குறைவாக இருக்கு. அப்போ குறைஞ்சது எவ்வளோ வரும், -10. அடுத்தது ஃபர்னிச்சர் பார்க்குறோம். ஃபர்னிச்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 100 ப்ரீவியஸ் இயர், கரண்ட் இயரில் 80 டிகிரிஸ் ஆகிருக்குது. பர்சன்டேஜ் -20. அடுத்து டோட்டல் பார்க்குறோம். இதோடைய டோட்டல் ஃபுல்லாக இதோடைய டோட்டல் பார்க்குறோம். எவ்வளவு 660 பிக்சட் அசெட் பார்க்குறோம். எவ்வளோ ப்ரீவியஸ் இயரில், கரண்ட் இயரில் 605. அதே போல் 45. அப்போ பர்சன்டேஜ் -7. அடுத்து நெக்ஸ்ட்டு டோட்டல் அசெட் பார்க்குறோம். டோட்டல் எல்லா அசெட்டையும் நம்ம ஆட் பண்ணி பார்க்குறோம். அதாவது பிக்சட் அசெட் அண்ட் கரண்ட் அசெட்டை ஆட் பண்ணோம்னாக்கா எவ்வளோ கொண்டு வரும், 1100 1325 ப்ளஸ் 225 இன்க்ரீஸ் ஆகிருக்குது. பர்சன்டேஜ் 20.45% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. கம்பேரிட்டிவ் பேலன்ஸ் ஷீட்டு as on 30 June 2019 2020. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அசட்ஸ் பார்த்தோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா லேபிலிட்டிஸ் பார்க்க போகிறோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கரண்ட் லேபிலிட்டிஸ். current liabilities. First one, bills. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பில்ஸ் பேயபிள் அது வந்து ப்ரீவியஸ் இயரில் எவ்வளோ 50 இருக்குது, 50. அப்போ கரண்ட் இயரில் 75 இருக்குதுங்க. கணக்கில் கொடுத்துருக்கேன், கணக்கில் நான் சொன்னேன், அதை நீங்கள் பார்த்தாலும் தெரியும். 75 ப்ளஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குது, 25% ப்ளஸ் 50, அதாவது 25/50 × 100. இதே தான் எல்லாத்துக்கும் அப்படியே சேமாக வரும். அடுத்து நெக்ஸ்ட்டு டேக்ஸ் பேயபிள். டேக்ஸ் பேயபிள் ப்ரீவியஸ் இயர் 100, current year 150 plus 50. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குது, ப்ரீவியஸ் இயரில் 100, கரண்ட் இயரில் 150. அப்போ 50 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதோட பர்சன்டேஜ் ப்ளஸ். அடுத்தது சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ். சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் ப்ரீவியஸ் இயரில் 150, கரண்ட் இயரில் 200 ப்ளஸ் 50 ப்ளஸ் 33.33%. இதனுடைய டோட்டல்ஸ், current liability totals, total $300. இதை ஆட் பண்ணுறோம். 300 5 300 4 425 425 125 plus 125 total. இதனுடைய பர்சன்டேஜ் plus 42
அதாவது 125/300 into 100. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பில்ஸ் பேயபிள் அதாவது ப்ரீவியஸ் இயரில் 50 ரூபாயும் கரண்ட் இயரில் 75 ருபீஸும் அப்போ 25 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகி அதோட பர்சன்டேஜ் 50%. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் எவ்வளோ செலுத்திருக்காங்க 100 போன வருஷம், இந்த வருஷம் 150. அப்போ எவ்வளோ ப்ளஸ்ஸு 50 ப்ளஸ் ஆகிருக்குது. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் 50%. அடுத்து நெக்ஸ்ட்டு சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயரில் 150யும் கரண்ட் இயரில் 200ம் அப்போ எவ்வளோ ப்ளஸ் 50%, 33.33%. அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கும்போது இதனுடைய டோட்டல் கரண்ட் லியாபிலிட்டிஸ் என்ன பண்ணுறோம் 50, 100, 150, 300, 75, 150, 200, 425. அதே போல் இது என்ன பண்ணுறோம் ப்ளஸ் 25 ப்ளஸ் 125. இதோட பர்சன்டேஜ் நம்ம என்ன பண்ணுறோம் 1/300 into 100, 32%. அடுத்து நெக்ஸ்ட் 15% debentures. 15% debentures எவ்வளவு 100 rupees previous year, current year 150, current year 150 plus எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு 50 rupees இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அப்போ பர்சன்டேஜ் ப்ளஸ் 50, அதாவது 50/100. இப்போ டோட்டல் liabilities total liabilities $400 ஆட் பண்ண 400. அடுத்தது 575. இது ரெண்டையும் என்ன பண்ணோம் ப்ளஸ் பண்ணிக்கிறோம். இது ரெண்டையும் அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 1 + 175. இது எவ்வளவுனா ப்ளஸ் 44. 25, 5, 400 into 100. அதான் ரொம்ப பாருங்க. இது டோட்டல் லியாபிலிட்டிஸை டோட்டல் கரண்ட் லியாபிலிட்டி கண்டுபிடிச்சோம். 300, 425 + 125 + 42% கண்டுபிடிச்சோம். அதில் ப்ளஸ் எவ்வளோ ஆட் பண்ணுறோம் 15% டிபெஞ்சர்ஸை ஆட் பண்ணுறோம். 100 ப்ரீவியஸ் இயர், கரண்ட் இயர் 150 இன்க்ரீஸ் ப்ளஸ் 50%, 50 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. பர்சன்டேஜ் ப்ளஸ் 50% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இப்போ இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். 400, 100, 100, 300, 100, 400, 425, 155 ப்ளஸ் 575 ப்ளஸ் 125 ப்ளஸ் 50. இது எவ்வளவு 125. நமக்கு 175 என்னது ஆட் பண்ணி போடுறோம். அதே போல் 50% 100 into 100 50%. அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி போடுறோம் 75, 175 போட்டு அதில் என்ன பண்ணுறோம் 175/400 into 100. இதோடைய அமௌண்ட் தான் என்னது டோட்டல் லியாபிலிட்டிஸுங்கிறதுங்க. அந்த டோட்டல் லியாபிலிட்டிஸு. அடுத்தது கேபிட்டல் ரிசர்வ். அடுத்த நெக்ஸ்ட் கேபிட்டல் ரிசர்வ்ஸ். கேபிட்டல் ரிசர்வ் கண்டுபிடிக்கிறோம் பாருங்க. லியாபிலிட்டி 10% ப்ரிஃபரன்ஸ் கேபிட்டல். ப்ரிஃபரன்ஸ் கேபிட்டல் அதாவது ப்ரீவியஸ் இயரில் 200, கரண்ட் இயர்லையும் என்னது 200. ப்ரிஃபரன்ஸ் கேபிட்டல் எவ்வளோ வருது, அதாவது 2019லேயும் 200, 2020லேயும் 200. அப்போ நோ இன்க்ரீஸ், நோ டிக்ரீஸ்,
இது பர்சன்டேஜ் இது கிடையாது. அடுத்தது ஈக்விட்டி கேபிட்டல். ஈக்விட்டி கேபிட்டல் ப்ரீவியஸ் இயர் 300, கரண்ட் இயர் 300. நோ இன்க்ரீஸ், நோ பர்சன்டேஜ். அடுத்து நெக்ஸ்ட் ரிசர்வ். 200 2019, அதாவது ப்ரீவியஸ் இயர், கரண்ட் இயர் 250. அப்போ எவ்வளோ? ப்ளஸ் 50, பர்சன்டேஜ் ப்ளஸ் 25. அதாவது பார்த்தீங்கன்னா 50 200 into 100. $25. அதாவது 50 200 into 100 ரிசர்வ். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை மூலியம் பார்த்தீங்கன்னாக்கா ஏன்னா இது பார்த்தீங்கன்னாக்கா ப்ரிஃபரன்ஸ் கேபிட்டல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்லுவாங்கனாக்கா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸு எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணாக்கா அடுத்தது 750, அடுத்தது ப்ளஸ் 50 பர்சன்டேஜ் ப்ளஸ் 7%. இதில் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ வரும்? 50 700 into 100. இப்போ இதற்கு இந்த அமௌண்ட்டுக்கு பேர் தான் என்னங்க? ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ். Total liabilities and capital. Total liabilities, capital and capital. எதாவது ஆட் பண்ணுறோம்? இந்த டோட்டல் liabilities கண்டுபிடிச்சோம். அண்ட் என்னது? கேபிட்டல்ஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கிறோம்? அதாவது 400 and 700 எவ்வளவு? 1100. எவ்வளோ? 750, 575, 1325. அடுத்தது ப்ளஸ் 175 ப்ளஸ் 5 ப்ளஸ் 225. இதுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோம். எவ்வளவு? ப்ளஸ் 20.45. இது எப்படி வந்ததுனாக்கா 25 to 25 by 1100 into 100. One more again. அதாவது பார்த்தோம் டோட்டல் liabilities வரைக்கும் பார்த்தோம். இப்போ பாருங்க கேபிட்டல் ரிசர்வில் பார்க்குறோம். 10% ப்ரிஃபரன்ஸ் கேபிட்டல் 200 ப்ரீவியஸ் இயர், கரண்ட் இயர் 200. எதுவுமே கிடையாது, பர்சன்டேஜ் கிடையாது. அடுத்து ஈக்விட்டி கேபிட்டல் பார்க்குறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2019 300, 2020 300. இதில் நோ இன்க்ரீஸ், நோ டிக்ரீஸ், நோ பர்சன்டேஜ். அடுத்து நெக்ஸ்ட்டு 100, 2020 250. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குது? ப்ளஸ் 50 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதோட பர்சன்டேஜ் ப்ளஸ் 25 இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு பேர் என்னது? ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதை பண்ணி இது மூணு ஆட் பண்ணி போட்டோம்னாக்க இதை அதுக்கு இதோடைய பர்சன்டேஜ் வந்து 20 கண்டுபிடிக்கிறோம். இதோடைய பர்சன்டேஜ் ப்ளஸ் 7 கண்டுபிடிக்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் லியாபிலிட்டிஸ் கண்டுபிடிச்சிட்டு பாருங்க. டோட்டல் லியாபிலிட்டிஸ் எவ்வளோ? 400. இந்த ஷேர் ஹோல்டர் ஃபண்ட் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? இதை ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டோம்னாக்கா வரக்கூடிய அமௌண்ட் தான் டோட்டல் லியாபிலிட்டிஸ் அண்டு கேபிட்டல் அப்படின்னு சொல்லி இந்த கணக்கை இதோட முடிக்கிறோம். இதுக்கு பேர் தான் இது கம்பேரிட்டிவ் பேலன்ஸ் ஷீட் அசான் 30 பேலன்ஸ் ஷீட், கம்பேரிட்டிவ் பேலன்ஸ் ஷீட். தட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் செஷன் பார்க்கலாம்.